Godson Public School, Number 6, Surapet Main Road, Thirumal Nagar, Chennai 600099, Tamil Nadu. சென்னை அரும்பாக்கம் அஞ்சலகம் தெருவில் 3 வருடமாக மின்சார பெட்டி பழுதடைந்த நிலையில் உள்ளதால் அந்த பகுதி மக்கள் கடுமையான சிரமத்திற்கு ஆளாகி உள்ளனர். இதுகுறித்து செய்தியாளர் ஹரிஷ் வழங்கிய கூடுதல் தகவல்களை தற்போது பார்க்கலாம். அஞ்சலகம் தெருவில் பார்த்தோம் என்றால் இங்கே இருக்கக்கூடிய இந்த மின்சார பெட்டியானது நீண்ட நாளாக பழுந்தடைந்திருக்கக்கூடிய காட்சிகள் பார்த்தாலே தெரிகிறது. ஏனென்றால் இதில் இருக்கக்கூடிய அந்த கேபிள்கள் மின்சார பெட்டி முறையாக மூடப்படாமல் அந்த கேபிள்கள் அனைத்தும் சாலையில் சிதறி கிடப்பதால் இங்கே இருக்கக்கூடியது ஒரு ஆபத்தான விஷயமாக தான் இருக்கிறது. மேலும் இந்த பகுதியில் இருக்கக்கூடிய மக்களிடமே கேட்போம், இந்த மின்சார பெட்டி எவ்வளோ நாளாக இப்படி இருக்கிறது? ஐயா வணக்கம் ஐயா, இந்த மின்சார பெட்டி எவ்வளோ நாளாக இப்படி இருக்குது? 3 ஆண்டுகளாக இப்படி தான் இந்த சூழ்நிலையில் தான் இருக்குது. நிறைய மனுக்கள் கொடுத்துருக்கோம். குழந்தைங்க விளையாடுற பகுதி 2-3 பூனைங்க மாட்டி அதில் இறந்து போயிருக்கு. அது மனு கொடுத்துக்கிறோம், அவங்க எதுவுமே கண்டுக்கிறது இல்லை. நாங்களே தான் கயிறு போட்டு கட்டி வைக்கிறோம். அது 2-3 வருஷமாக இதே ஸ்டேட்டஸ் தான் இருக்குது. பி பிளாக்ல இந்த ஒரு பில்லர் மட்டும்தான் பள்ளத்தில் இருக்குது. மழை கொஞ்சம் ஹெவியாக போயிடுச்சுன்னா உடனே லைனை கட் பண்ணிவிடுவாங்க. இல்லாட்டி கரண்ட் ஷாக் அடிக்கிற நிலமை வந்துடும். இது தூக்கி கொஞ்சம் உயரமாக வைக்க சொல்லி நிறைய மனு கொடுத்துருக்கேன். ஆனால் அது எதுவும் ரெஸ்பான்ஸ் பண்ணல இது வரைக்கும். அதே சமயம் பக்கத்திலே உதவி பொறியாளர் அலுவலகம் இருக்குது, இங்கேயும் மின்சாரத்துறை அலுவலகம் இருக்குது. ஆனால் ஏன் இது 3 ஆண்டு காலமாக இதை சரி செய்யலைன்னு நினைக்கிறீங்க? அது கேட்டால் இந்த பில்லர் பாக்ஸ் இல்லை, ஸ்டாக் இல்லைன்னு சொல்கிறாங்க. அது எதுனாலும் கம்ப்ளைண்ட் வந்தால் உடனே நாங்கள் பார்க்குறேன்னு சொல்கிறாங்க. பில்லர் பாக்ஸ் ஸ்டாக் இல்லைன்னு சொல்கிறாங்க. எப்போ கேட்டாலும் அதை தான் சொல்கிறாங்க பதில். நீண்ட ஆண்டுகளாக இந்த மின்சார பெட்டியானது இதே பகுதியில் பழுதடைந்த காரணமாக தான் இருக்கிறது. அதே சமயம் பொதுமக்கள் தரப்பிலிருந்து பல முறை அதிகாரிகளிடம் மனு கொடுத்து ஒரு கோரிக்கை வைத்திருக்கிறார்கள். இங்கே இருக்கக்கூடிய இந்த பெட்டியை உயரம் படுத்த வேண்டும், அதே போல் இங்கே இருக்கக்கூடிய அந்த கேபிள்களை முழுமையாக அகற்ற வேண்டும், பல முறை கோரிக்கை வைத்திருக்கிறார்கள். ஆனால் அதிகாரிகள் தரப்பிலிருந்து அவர்களுக்கு செவிகள் சாய்க்கவில்லை என நம்மிடம் தெரிவித்திருக்கிறார்கள். அதே சமயம் குறிப்பாக இந்த பகுதியை பொறுத்த வரைக்கும் அதிக குடியிருப்புகள் இருக்கக்கூடிய சூழல்களும், இந்த பகுதியில் அந்த குழந்தைகள் மாலை நேரத்தில் விளையாடக்கூடிய சூழல், அவர்களுக்கு இந்த பகுதியில் இந்த மின்சாரத்தால் ஒரு ஆபத்து ஏற்படும் என எதிர்பார்க்கப்படுகிறது. அதே சமயம் இது போன்ற கேபிள்கள் சாலையில் சிதறி கிடப்ப இருக்கக்கூடிய சூழலில் மழை காலத்தில் மழை தண்ணீரால் இந்த கேபிளிலிருந்து ஒரு மின்சாரம் வரக்கூடிய ஒரு ஆபத்தும் இருக்கிறது. அதே சமயம் இந்த மின்சார பெட்டி இருக்கக்கூடிய அருகாமலே ஒரு மரம் இருக்கிறது. அந்த காட்சிகள் பார்க்க முடியுது. ஏனென்றால் பொதுவாக மின்சாரத்தை பொறுத்த வரைக்கும் அந்த பச்சை மரத்தில் அந்த மின்சாரம் வீரியமானது அதிகமாக செயல்படக்கூடிய சூழ்நிலை தான் இருக்கிறது. இங்கே இருக்கக்கூடிய இந்த மின்சாரம் இந்த மரத்தால் அருகாமல் இருக்கக்கூடிய பகுதி மக்களுக்கோ அல்லது இங்கு வளர்ந்து வரக்கூடிய இந்த குழந்தைகளுக்கும் நிச்சயமாக ஒரு ஆபத்தாக தான் பார்க்கப்படுகிறது. அதனால் பகுதி மக்கள் கோரிக்கை அடித்திருக்கப்படியும் உடனடியாக இந்த பகுதிக்கு விரைந்து மாநகராட்சி தரப்பிலும் மின்சாரத்துறை தரப்பிலும் இங்கு இருக்கக்கூடிய இந்த மின்சார பெட்டியை உடனடியாக அகற்றி புது பெட்டி அமைத்து தர வேண்டும் என இந்த பகுதியில் இருக்கக்கூடிய மக்கள் எதிர்பார்க்கப்படுகிறார்கள். நியூஸ் 7 தமிழ் செய்திகளுக்காக ஒளிப்பதிவாளர் சந்திரனுடன் செய்தியாளர் ஹரிஷ் மனோகரன்.